எப்படி கரெக்டா அந்த சிசிடிவி கேமரா மட்டும் ஒர்க் ஆகாம போகும்? நமச்சிய வச்சு அவங்க திட்டம் போட்டிருக்காங்கன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போவாவது என் சந்தேகம் சரின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ கம்பெனில பிளான் போட்டு தான் ஷாக் அடிச்சுதான் நடிச்சிருக்காங்க. இப்போ பேரலா அந்த சாமியார் விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு ஷாக் அடிக்குமா? கரெக்டா அதே நாள்ல சித்தர் வருவாராம். அவர் வந்து பரிகாரம் சொல்வாராம். அடுப்படிக்கு போங்க, பால் காய்ச்சுங்க, டீ போடுங்க, காஃபி குடிங்கன்னு எந்த சித்தராவது சொல்வாரா? நல்லா யோசிச்சு பாருங்க மாப்ள. அவங்கள தப்பு சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கும் வசுக்கும் ப்ரையாரிட்டி வரக்கூடாதுன்னு தான் அவங்க பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறமாவது இந்த வீட்ல நீங்க சரியான இடத்துல நிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவங்க புருஷன் பொண்டாடி 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா நீங்க இன்னசென்ட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இனிமேலாவது சுதாரிங்க மாப்ள. இப்போ அந்த கம்பெனி உங்க கையை விட்டு போச்சுன்னா அந்த நமச்சிய என்னடா தம்பின்னு உங்களை கூப்பிடுவான். வீட்ல அந்த சரஸ்வதி வசுவையும் உங்களையும் வாசல்ல உட்கார வச்சிருவா. செய்ய மாட்டான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க மாப்ள. அவ்வளோ மோசமானவ. அவ உங்களை அடிக்கவே கை முங்கினவ தானே, மறந்துட்டீங்களா? கார்த்தி, நீ எப்ப வந்த? இப்பதான். மாம், நீங்க இன்னும் ஆஃப்டர் ஃபுட் டேப்லெட்டே எடுத்துக்கல. அதை ரிமைண்ட் பண்ண தான் வந்தேன். இது வர. கார்த்தி, ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே 2 பேரும் முறைச்சிட்டே இருப்பீங்க. இப்ப கூலா நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து சும்மா தான் கேட்டேன். இல்ல, மகாபலிபுர விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நீ அம்மா கிட்ட சரியா பேசுறது இல்ல. மேடம் மேடம்னு தான் கூப்பிடுவேன். இப்ப 2 பேரும் சகஜமா பேசுறீங்களே, அதான் கேட்டேன். இல்ல. என்னம்மா வசு, ஏன் மாப்பிள்ள கிட்ட நான் நல்லபடியா பேசக்கூடாதா? சண்டைனா அப்படியே இருக்கணுமா? ஐயோ இல்லம்மா, சமாதானமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். சரி கார்த்தி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். என் பொண்ணு எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கான்னு பாத்தீங்களா மாப்பிள்ள? இவ்வளவுதான் ஒதுக்கி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வைஃபுக்கு நீங்க என்ன இடம் கொடுக்க போறீங்கன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். தேங்க்ஸ் வசு. அம்மா. என்னப்பா? நாளைக்கு நம்ம வீட்டுல பால் காய்ச்சி பூஜை பண்ற சடங்கு வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. அவசியம் இதை பண்ணிதான் ஆகணுமா? என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒரு சாமி காரியத்தை பண்ண போறோம், எடுத்த எடுப்புலயே அபசகுணமா? இல்ல சாரிமா, இது சம்மந்தமா உங்ககிட்ட பேசலாமான்னு அதை பத்தி நிறைய யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பேசுறேன். என்ன கார்த்தி இது? ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அண்ணனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ட்ரை பண்ணேன். அன்னைக்குன்னு பார்த்து அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல தெரியுமா? அம்மா, கோயிலில் இருந்த சித்தர் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுன்னு சொன்னார்ல. என்னை விட உங்களுக்கு உலக அறிவு அனுபவம் ஜாஸ்தி. இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேம்மா. இது வரைக்கும் எந்த சித்தராவது சமையல் கட்டுக்குள்ளே போய் சமைக்கிறதா பரிகாரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா, வழக்கமாக ஒருத்தருக்கு தோஷம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கோயிலுக்கு போங்க, விளக்கேத்துங்க, அன்னதானம் பண்ணுங்க, அடி பிரதட்சணம் பண்ணுங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, இதை தனமா சொல்லுவாங்க. தாலி பிரிச்சு கோக்காம இருக்கிறதுனால தோஷம் வரும்னு சொல்லி யாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோமா? இதெல்லாம் சொல்றப்பதான் அவர் சித்தர் தானா எனக்கு டவுட்டே வருது. என்னப்பா பேசுற? சித்தர் பொய் சொல்றாருங்கறியா? மா, அவர் சித்தரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கமா?
சரிடா, உன் பேச்சுப்படி அவர் சொன்னது தப்பாவே இருக்கட்டும். ஆனா சுந்தரமூர்த்தி அண்ணன் நம்ம குடும்ப ஜோசியர், அவரு போய் சொல்வாருங்கிறியா? இல்லம்மா, அது சொல்ல வரல. நம்ம குடும்பத்து மேல காலங்காலமா நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சிருக்கிறவர் அவரு போய் சொல்வாருன்னா எப்படிடா? மா, சுந்தரமூர்த்தி அங்கிள் பொய் சொல்ல மாட்டாருன்னு எனக்கும் தெரியுமா. ஆனா இந்த மாதிரி ஒரு சித்தர் வந்து இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாரு? சரி, அவர் ஒரு பெரிய சித்தர், அவர் சொன்னாருன்னா அதை செஞ்சுட்டு போங்க, அதுல என்ன பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. கார்த்தி, இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? மா, நம்ம ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அது மட்டும் இல்லைம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அவர் கையில் தான் இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி அவர் வேலை பார்க்குற மிஷின் மட்டும்தான் ஷாக் அடிச்சிருக்கு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவும் வேலை செய்யாமல் போயிருக்கு. அன்னைக்கு நடந்த எலக்ட்ரிக் ஷாக் உண்மையா? அந்த சித்தர் யாரு? எங்க இருக்காரு? இத்தனை வருஷத்துல அவர் கோயிலுக்கு வந்தாரா? இப்படி எல்லாம் விசாரிச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி அவர் அந்த கோயிலுக்கு வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அது 10-15 பேரை கூட்டிட்டு வேற வந்திருக்காரு. கார்த்தி, இதெல்லாம் நீயே போய் என்கொயரி பண்ண? உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல. என்ன உண்மை? இவங்களும் அம்மா சமையல் கட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எப்படியாவது சமையல் கட்டுக்குள்ள வரணும், உள்ள நுழைஞ்சு சமையல் பண்ணணும், இந்த வீட்டு மருமகளாகணும், அப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றணும். இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு தானே தேவை இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஒருத்தரை நடிக்க வச்சு இப்படிலாமா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ? ஏன்? இவங்களோட கல்யாணத்தை எப்படி பண்ணாங்களோ? போய் சொல்லி ஏமாத்தி நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணி தானே இவங்க அந்த கல்யாணத்தை பண்ணிக்கினாங்க. இப்ப இதை பண்ண மாட்டாங்களா? டேய், இப்போ எதுக்காக முடிஞ்சு போனதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லப்பா, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சாகணும்ல. அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட் உண்மைதானா, அந்த சித்தர் நிஜம்தானான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்லப்பா. அண்ணே, அப்படியே நீ சொல்றது உண்மைன்னா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல, அந்த சாமியாரும் அந்த கோயில்ல இல்ல. அப்புறம் எப்படின்னா நீ சொல்றத ப்ரூஃப் பண்ண முடியும்? சித்தர் இல்லாம போகலாம், ஆனா சம்பந்தப்பட்டவங்க இங்க தானே இருக்காங்க. இப்போ என்னதான் சொல்ல வர நீ? எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்றாங்க? சமையக்கட்டில் போய் சமைக்கணும், பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடணும், அதுக்கு தானே. எந்த பூஜை ரூமை பெருசா நினைச்சு இதெல்லாம் பண்றாங்களோ அதே பூஜை ரூமுக்கு வந்து கற்பூரத்தை ஏத்தி நாங்க இதெல்லாம் பண்ணலன்னு சத்தியம் பண்ண சொல்லு. கார்த்தி, தயவு செஞ்சு பேச்சுக்காக கூட இப்படிலாம் சொல்லாத. அவங்களும் இந்த வீட்ல ஒருத்தவங்க தானே, அவங்கள போய் இப்படி ட்ரீட் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கார்த்தி. வசு, மாப்பிள்ளைக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டா எல்லாம் ஈஸியா முடிஞ்சு போயிடும்ல. மாப்பிள்ளைக்கு வந்த இதே டவுட் எனக்கும் இருக்கு. ஆனா நான் அதை வெளிப்படையா கேட்க முடியாதுல்ல, அதனால சைலண்டா இருந்துட்டேன். ஆனா இப்போ மாப்பிள்ளை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கேட்காம இருக்க முடியுமா? அவங்க இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலன்னா கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதானே. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பா, எல்லாரும் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னே தெரியல.
அவங்க மேல தப்பு இல்லைன்னா சத்தியம் பண்ணட்டும். அப்படி சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். என்னம்மா அங்கேயே நிக்கிறீங்க? நீங்க தானே நம்புறீங்க, வந்து சத்தியத்தை பண்ணுங்க. வாங்க. அவங்க தான் சொல்றாங்கல்ல, வந்து சத்தியத்தை பண்ண வேண்டியது தானே. வாங்க. என்னம்மா சத்தியம் பண்றதுக்கு தயங்குற? அப்போ உண்மையிலே இதெல்லாம் நடக்கலையா? அப்போ கார்த்தி மாப்பிள்ள சொன்ன மாதிரி பொய் தான் சொல்லிருக்கீங்களா? நிறுத்துங்க. சரஸ்வதி சத்தியம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது எப்படி உங்க எல்லாருக்கும் எங்க மேல மட்டும் இப்படி ஒரு டவுட் வருது? கம்பெனில மெயின்டெனன்ஸ்க்கு நான் தான் பொறுப்பு. அதுக்காக எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா வேணா? ஏன் போன தடவை கூட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கு நான் காரணமா முடியுமா? கோவில ஏதோ ஒரு சித்தர் சொன்னாருன்னா அது எப்படி எங்க மேல சந்தேகப்படுவீங்க? அப்ப இனிமே நாங்க நின்னா உட்காந்தா நடந்தா எல்லாத்தையுமே சந்தேகப்படுவீங்களா? என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அம்மா கோயிலுக்கே கூப்பிட்டாங்க. நாங்க யாருமே கோயிலுக்கு கூப்பிடவே இல்லையே. அப்படி சத்தியம் பண்ணி தான் உயிரை காப்பாத்துறோம்னா அப்படி ஒரு விஷயம் தேவையே இல்ல. சத்தியம் பண்ணிட்டா மட்டும் உங்க எல்லாரோட சந்தேகமும் தீந்துருமா? திரும்ப திரும்ப நீங்க சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்க. அப்ப திரும்ப திரும்ப நாங்க இல்ல நிரூபிச்சுட்டே இருக்க முடியுமா? போதும். நாளைக்கு நடக்க போற இந்த சடங்கு சம்பிரதாயம் இது எதுவுமே தேவையில்லை. என்னைக்குமே சரஸ்வதி சமயக்கட்டுக்கு போக தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, பூஜை அறைக்கு போய் சாமி கும்பிட தேவையில்லை. சரஸ்வதி தாலி பிரிச்சு கோக்காதால தோஷம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. இத்தனை நம்ம இல்லையா? இனிமேலும் அப்படியே இருப்போம். இப்பெல்லாம் நிரூபிச்சுதான் ரொம்ப வருஷம் உயிர் வாழணும்னு அவசியமே இல்ல. வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு கார்த்தி உனக்கு? அவன் உயிரை விட உன்னோட சந்தேகம் உனக்கு பெருசா போச்சா? சுந்தரமூர்த்தி அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். என் புள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தெல்லாம் நான் ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு தேவையில்லாம எந்த குழப்பத்தையும் இதுல உண்டு பண்ணாத. எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். நாளைக்கு இந்த சடங்கு நடக்கும். நீங்க போலாம். இல்லம்மா வேண்டாம். நாளைக்கு இன்னொரு சந்தேகம் வரும். அது தீர்த்து வச்சாதான் தண்ணியே குடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் வரும். அதையும் தீர்த்து வச்சாதான் மூச்சு விட முடியும்னு சொல்லுவாங்க. இப்படி சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் வந்துகிட்டே இருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்க முடியாதுமா. நான் தான் அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. டேய், அதான் அம்மா சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க? கோதா சொன்னா அது நடக்கும். போ. இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தூக்கம் வரலையா? இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை வெறுப்பேத்துதான். நீங்க அப்செட் ஆயிருக்கிறது பாக்குறப்போ அது என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேரை வெறுப்பேத்தி சந்தோஷப்பட்டிருப்பீங்க.
ஆனா உங்களை இந்த மாதிரி கொஞ்சம் அப்செட்டா பாக்குறப்போ என்னமோ தெரியல, அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. ஆமாங்க. என்னாச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு கார்த்தி வச்சு ஏதோ பிளான் போட்டீங்க போல இருக்கு. அது புஷ் ஆயிடுச்சா? நீங்க தான் ஏதோ பிளான் பண்றீங்க. நான் மேடம் இது நாங்க எவ்வளவு ஓப்பனா பேசின்னு இருக்கிறோம், நீங்க போட்டு எல்லாத்தையும் மறைச்சு பேசின்னு இருக்கிறீங்க. அதான் நீங்க போட்ட பிளானு ஒர்க் அவுட் ஆகும் மொக்கா என்ன நிக்கிறீங்களே, அப்புறம் என்னத்துக்கு மறைக்கிறீங்க? என் தம்பி கார்த்தி டேபிள்ல உட்காந்து பேசுறானா, அதுக்கு பின்னாடி உட்காந்து கீ கொடுத்து கதை வசனம் டைரக்ஷன்லாம் பண்றது நீங்க தான். இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? பின்ன சரஸ்வதி சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது, பூஜை பண்ண கூடாது, தாலி பிரிச்சு கோக்க கூடாதுன்னா என் தம்பி என்னைக்குமே நினைக்க மாட்டான். இதுல ஒண்ணு நடந்தா கூட உங்களுக்கு தான் அவமானம், ஏன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. அதனால இந்த மாதிரி திட்டம் போடுற தேவையெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க தான் கார்த்திக்கு சொல்லி கொடுத்து பின்னாடில இருந்து அவருக்கு கீ கொடுக்கறீங்கங்கிறது எங்களால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? ஆனா பாவம், நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டும் கடைசியில தோத்து போயிட்டீங்களே. நாளைக்கு சரஸ்வதி சமையல் கட்டுக்குள்ள போய் சமையல் பண்ண போறது கன்ஃபார்ம், உங்களால தடுக்கவே முடியாது. சும்மா இந்த வெத்து வேட்டு சவுடால் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க. நீங்க ஏதோ செட்டப் டிராமா பண்ணி சம்மந்தி மனச மாத்திருக்கீங்க, அது மட்டும் உண்மை. என்ன சிரிக்கிறீங்க? என்னால அதை நிரூபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்க, உள்ள முடிஞ்சா தாராளமா பண்ணுங்க, யார் வேணான்னு சொன்னா. ஆனா என்ன, இந்த மாதிரி திட்டம் போடுறது, குழப்பத்தை உண்டு பண்றது, குடும்பத்தை பிரிக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ற வேலை. கொஞ்ச நாள் முன்னாடி கூட சரஸ்வதி +2 பாஸ் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லி பெருசா சவால் விட்டீங்கல்ல, கடைசியில் என்ன நடந்துச்சு? நாங்க தான் ஜெயிச்சோம். ஜெயிச்சு அப்படியே உங்க முகத்துல கரிய பூசிட்டோம். இந்த தடவையும் நாங்க தான் ஜெயிக்க போறோம். வாட்சல செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏய், அன்னைக்கு நாங்க ஏதோ கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்துட்டோம், அதனால நீங்க சரஸ்வதிக்கு மாத்திரை கொடுத்துட்டீங்க. ஆனா இதுக்கு மேல அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா இனிமே நாங்க ரொம்ப உஷாரா இருப்போம். அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க இல்ல, கீதா தான். அந்த லூசு கிட்ட நல்ல பவர்ஃபுல்லான மாத்திரை கொடுன்னு சொல்லியிருந்தேன். அவ பவர் கம்மியா இருக்க மாத்திரையை போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தான். அதனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. அப்படி இல்ல மேடம், உங்க கெட்ட எண்ணமோ கெட்ட புத்தியும் தான் உங்களை தோக்கடிச்சிருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. இது பார், நம்ம 2 பேருக்குள்ள போட்டின்னு வந்துருச்சு. அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். நான் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார வேணாலும் பலி கொடுப்பேன். போன தடவை மாத்திரை விஷயத்துல கீதாவை நம்பி கோட்டை விட்டதுனால தோத்து போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி நடக்காது. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால சமையல் கட்டுக்குள்ள போய் சமைக்க முடியாது. அதான் எங்க அத்தையே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் நீங்க யாரு? இன்னும் முழுசா ஒரு ராத்திரி இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். இல்லைன்னா நான் நடத்தி காட்டுவேன். கோதையம்மா மனசுல விஷத்தை தூவியாவது உன்னை சமையல் கட்டுக்குள்ள நுழைய விடாம பண்ணுவேன். பார்க்க தானே போற. ரொம்ப ஓவராலாம் ஆடாதீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. எங்க பக்கம் நியாயம் இருக்கு, அது மட்டும் இல்ல, எங்க அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கோதையம்மோட புள்ள. இந்த மாதிரி பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்க நேர்மையான வழியிலே ஜெயிச்சுட்டு போவோம். இதுக்கு மேல நீங்க எந்த பாலை எப்படி போட்டாலும் சரி, நாங்க அடிக்க போறது எல்லாமே சிக்ஸர் தான். ஐயோ பாவம், நாளைக்கு நடக்க போறத நினைச்சு டென்ஷன் ஆகி தூக்கம் வராம தலை பிச்சுட்டு சுத்த போறீங்களா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் தகுதி கௌரவம் தராதரம்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு அது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போய் நிக்க போறீங்கல்ல? ஆமா, இவளால கௌரவம் கௌரவம்னு கத்திருந்தீங்களே, நாளைக்கு தோத்து போனதுக்கு அப்புறமா அந்த கௌரவத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க மேடம்? தமிழ் பாவங்க, ரொம்ப வெறுப்பேத்தாதீங்க. இப்பவே மொத்தமா வருத்தப்பட்டுட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு எதுவும் மிச்சம் இருக்காதுல்ல. ஆமா ஆமா, நாளைக்கு இவங்க தோத்ததுக்கு அப்புறமா இவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக பயங்கர ஆவலா காத்துன்னு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். நீங்க நல்லா யோசிங்க மேடம். ஐயோ மேடம்,
ரொம்பவும் யோசிச்சு திரும்பவும் பிளான் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் மொக்க வாங்காதீங்க. நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். குட் நைட் மேடம். குட் நைட் மேடம்.